உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கார்த்திகா வந்துட்டு வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்க்கும்போது சொல்கிறாங்க. அப்போது சேரன் கேட்குற கேள்விக்கு வந்துட்டு கார்த்திகா வந்துட்டு எப்போவுமே சேரனை பார்த்தா சந்தோஷமாக என்ன மாமா எப்படி இருக்கீங்க அப்படிலாம் பேசுகிற கார்த்திகா இந்த முறை கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு ஒரு சோகமாக பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் இருந்தாலும் கடைசியில் அது சேரனுக்கு தான் வந்துட்டு ஒரு பிரச்சனையாக கொண்டு வந்து அவங்க அப்பாவும் அம்மாவும் கொண்டு வந்து எப்படியாவது நீ தான் கார்த்திகாவோட வாழ்க்கைக்கு நீ இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரனோட வாழ்க்கைக்கே இப்போ திரும்பவும் வந்துட்டு பண்ண போகிறாங்களா? நாங்கள் முன்னாடி பண்ணது தப்பு தான், இனிமேலாவது கார்த்திகாவும் கூட இருக்கணும்ப்பா, அவள் ஆசைப்பட்ட வாழ்க்கை அதை நாங்கள் தான் கெடுத்துட்டோம், என்னை மன்னிச்சிருப்பா சேரா, எப்படியாவது அவளுக்கு வாழ்க்கை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை வந்து சேரன் கிட்ட திரும்ப கேட்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா அங்கே சேரன் வந்துட்டு வேலையிலேருந்து சைட்லேருந்து முடிச்சுட்டு சைக்கிளில் வந்துக்கிட்டே இருக்காரு. அப்போது கார்த்திகா அங்கே நடந்து போயிட்டு இருக்கும்போது சேரன் தான் பார்த்துட்டு வேகமாக போயிட்டு கார்த்திகா கார்த்திகான்னு 2 வாட்டி கூப்பிடுறாரு. அப்போவுமே ஒரு மாதிரி அட்டென்டிவே இல்லாமல் ஒரு மாதிரி திரும்பி பார்க்கும்போது சேரனை பார்த்துடுறாங்க. மாமா அப்படிங்கிறாங்க. என்னப்பா கார்த்திகா எப்போ வந்த, நல்லா இருக்கியாப்பா அப்படிங்கிறாரு. நல்லா இருக்கேன் மாமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் வந்து 2 நாள் ஆச்சு மாமா அப்படிங்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன்ப்பா, 2 நாள் ஆச்சுங்கிற, வீட்டு பக்கம் வரவே இல்லை, எப்போவுமே வந்தோன்னே வீட்டுக்கு வருவில்லப்பா அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை மாமா, கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதனால தான் அப்படிங்கிறாங்க. ஓ அது சரிப்பா, நீயே எப்போ ஒரு வாட்டி தான் இங்கே ஊருக்கு வர, நீ வந்துட்டு பெரியப்பா கூட அம்மா கூட எல்லாம் பேசிகிட்டு இருந்திருப்ப. சரிப்பா சரிப்பா, அங்கே எப்படிப்பா வீட்டில் உன் மாமனார் மாமியார் உன் வீட்டுக்காரர் எல்லோரும் நல்லா இருக்காங்களாப்பா அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்காங்க மாமா அப்படின்னு சொல்லும்போது, சரிப்பா உன் வீட்டுக்காரரும் வந்திருக்காரா, அவர் கூட தான் வந்தியா அப்படின்னு கேட்குறாரு சேரன். இல்லை மாமா, நான் மட்டும்தான் வந்தேன், இன்னும் அவர் துபாயில் தான் இருக்காரு அப்படிங்கிறாங்க. துபாயிலையா? என்னப்பா கார்த்திகா, நம்ம எல்லாரும் குலசாமி கோயிலுக்கு போயிருந்தப்போ அவரை பார்த்தது, அதுவும் உங்கள் கல்யாணம் முடிஞ்ச புதுசில், அதுக்கப்புறம் அவரை பார்க்கவே இல்லையே, துபாயிலே செட்டில் ஆக போகிறாரா என்ன, இந்த சைடு ஆளையே காணோம் அவரை அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை மாமா, அங்கே கொஞ்சம் போர்லாம் நடக்குது இல்லை, ஃப்ளைட்டெல்லாம் அடிக்கடி கிடைக்க மாட்டேங்குதான், அதனால தான் மாமா அப்படிங்கும்போது சேரன் அப்படியே கார்த்திகாவோட முகத்தையே பார்க்குறாரு. என்னமோ மாதிரி பேசுதே கார்த்திகா, ஒன்றுமே சரியில்லையே மூஞ்சே அப்படின்ட்டு. ஏன்பா கார்த்திகா, உனக்கு எதுவும் உடம்பு முடியலையா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சேரன் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது புரியுது, சரிப்பா நீ ஏன் இந்த வெயிலில் நின்றுட்டுருக்க, நீ போப்பா வீட்டுக்கு போ அப்படின்றாங்க. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போய்கிட்டே வீட்டுக்குள்ளே போடுறாங்க. சேரனும் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தா இவங்க மனோகர் ஃபோன் பண்ணி பேசினாரு அப்படின்றத வந்து நிலா கிட்ட சொல்கிறாரு. அப்போ நிலாவுமே பார்த்துட்டு, இல்லைண்ணே என்கிட்டையும் தான் பேசினாரு, எனக்கு அதில் பெருசாக விருப்பம் இல்லைண்ணே அப்படிங்கிறாங்க. நடேசனும் வந்து பார்க்குறாரு. அப்போ எல்லாரும் உட்காந்து பேசும்போது இப்போ சேரன் என்ன சொல்கிறாருன்னா, ஏன்பா நீ வேணான்னு சொல்கிற, அவர் ஆசைப்படுறதும் நியாயம் தானேப்பா, நீ ஏதோ ஊரை விட்டு ஓடி வந்துட்டேங்கிற மாதிரி எல்லாரும் பேசியிருப்பாங்க, இப்போ எல்லாத்துக்கும் முன்னாடி என் பொண்ணு நல்லா தான் வாழ்கிறான்னு சொல்லிட்டு அவருக்கும் சொல்லணும்னு ஆசை இருக்குது போல இருக்குது, அது ஒரு சின்ன ரிசப்ஷனாக பண்ணுறேன்னு தானேப்பா சொல்கிறாரு, நீ ஏன்ப்பா ஒத்துக்க மாட்டேங்கிற அப்படிங்கிறாங்க. இதுதானே பிரச்சனையே, அவரோட கௌரவத்துக்காக எனக்கு வந்து ரிசப்ஷன் ஒன்று வச்சு அவர் சொந்த பந்தத்துக்கு முன்னாடி அவர் கௌரவமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அவர் யோசிக்கிறாருண்ணே, அதெல்லாம் எனக்கு பிடிக்கலண்ணே அப்படிங்கிறாங்க. ஏன்பா நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, உனக்கு என்ன தான் இந்த கல்யாணம் வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்கல, சோழனை பிடிக்கல அப்படின்னாலுமே நீ ஆசைப்பட்ட அப்படிங்கிறக்காக தானே இருந்து கல்யாணத்தை நடத்தி கொடுத்துட்டு போனாங்க, அதுக்காகவாவது ஒத்துக்கலாம்லப்பா, சரிப்பா நீ சொல்கிற மாதிரியே கூட இருக்கட்டும், நான் அவர் வந்துட்டு அவரோட கௌரவத்துக்காக தான் பண்ணுறாருன்னே வச்சுக்கலாம், அதுவும் ஒரு நியாயம் தானேப்பா அப்படின்றாங்க. உடனே நடேசனும் சொல்கிறாரு, ஏமா உங்களுக்கு நாங்கள் ரிசப்ஷன் நடத்தலையா, இதோ இந்த ஊரில் கொஞ்சம் கூட ஒரு நன்றி உணர்ச்சியே இல்லாதவனுங்களுக்கே நம்ம ரிசப்ஷன்லாம் வச்சு சாப்பாடு போட்டோம், அவர் திருவண்ணாமலையில் எவ்வளோ பெரிய மனுஷன், அவரும் அவர் பொண்ணுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்காதா, சரின்னு சொல்லுமா அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்கல்ல, அதுக்காக நான் ஒத்துக்கிறேன், ஆனால் நம்ம எல்லோரும் கிளம்பி போனதுக்கப்புறம் அங்கே நம்ம எல்லாரையும் வச்சு ஒரு மாதிரி எல்லாரையும் அவமானப்படுத்திடுவாரோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயமாக இருக்குண்ணே அப்படிங்கிறாங்க. சேரன் அப்படியே பார்க்குறாரு. நீ ஏன்பா அப்படிலாம் நினைக்கிற, அவர் எங்கள் எல்லாரையும் அவமானப்படுத்தணும்னா ஒரு ரிசப்ஷனை அரேஞ்ச் பண்ணி தான் எங்களை அவமானப்படுத்தணுமா என்ன சொல்லு, அப்படிலாம் இல்லைப்பா, தப்பாக நினைக்காதப்பா அப்படிங்கிறாங்க. சரிங்கண்ணே உங்களுக்காக ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போது சோழனுக்கு ஒரே ஹாப்பி, அப்பாடா நானும் கோட்டெல்லாம் போட்டுட்டு நிற்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பாண்டி பார்க்குறாரு. ஏண்டா அவங்க என்ன மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் உனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரிசப்ஷன் நடந்துச்சு, திரும்ப இன்னொரு கல்யாணம் நடந்துச்சு, இப்போ திரும்பவும் நீ ரிசப்ஷனில் மாப்பிள்ளையா நிற்கணுங்கிறக்காக தானேடா நீ சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. பின்ன இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லும்போது உடனே இப்போ பல்லவன் பார்த்துட்டு, ஏன்னா நீ மட்டும்தான் கோட்டு போடணுமா அப்படிங்கிறாங்க. டேய் ஏன்டா அப்படி சொல்கிற, அப்படிலாம் இல்லை, நம்ம 4 பேருமே கோட்டு போட்டுக்கலாம்டா அப்படிங்கிறாங்க. உடனே நடேசன் பார்த்துட்டு, ஏன்டா டேய் நீங்கள் மட்டும்தான் கோட்டு போடுவீங்களோ, ஏன் நானும் கோட்டு போடக்கூடாதோ அப்படிங்கிறாரு. அப்போ உடனே நிலா பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு, போட்டுக்கோங்க அங்கிள் அப்படின்றாங்க. அப்போ உடனே சோழன் பார்த்துட்டு, இந்த வயசில் கோட்டெல்லாம் தேவையா அப்படிங்கிறாங்க.
உடனே இப்படி நிலா பார்த்துட்டு, "என்ன சோழன், கோட்டு போடுறதுக்குன்னு வயசு ஏதாவது இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் 4 பேரை விட கோட் ஷூட் போட்டால் அங்கிளுக்கு தான் அம்சமாக இருக்கும்" அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லுமா மருமகளே" அப்படின்னு சொல்லிட்டு நடேசன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே எழுந்து வெளியே போயிடுறாரு. இப்போது சரி ரிசப்ஷனுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நிலாவும் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. ஸோ ரிசப்ஷனுக்கான வேலையெல்லாம் அங்கே அவர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ மறுநாள் வந்துட்டு சைட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கேருந்து சேரன் கிளம்பி சைக்கிளில் போயிட்டுருக்காரு. அப்போது ஸ்ட்ரீட்டெல்லாம் தாண்டி நேராக மெயின் ரோடுக்கு திரும்பி போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அதே மாதிரி கார்த்திகா வந்துட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. அப்போ அவங்க கையில் பூக்கூடையெல்லாம் வச்சுட்டு போகிறத பார்த்தா சரி கோவிலுக்கு போகுது போல இருக்குது கார்த்திகா அப்படின்னு நினச்சிக்கிட்டு கூப்பிட்டு போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வேகமாக போகிறாரு. அதுக்குள்ளார பார்த்தா கார்த்திகா ரோடை கிராஸ் பண்ண போய் பார்க்குறாங்க. அப்போ சரி ரோடு கிராஸ் பண்ணும்போது பார்த்தா இந்த சைடு பெரிய லாரி வருது, அந்த சைடு கார் வருது. எதையுமே பார்க்காம கார்த்திகா பட்டுக்கு நேராக போய்கிட்டே இருக்காங்க. இங்கே நின்று சேரன் கத்துன்னு கத்துறாரு. "கார்த்திகா இங்கே பாரு, லாரி வருது, அங்கிட்டு கார் வருது. கார்த்திகா நில்லுப்பா நில்லுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திக்கிட்டே இருக்காரு. ஆனால் கார்த்திகா இது எதையுமே காதில் வாங்காமல் அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஒரு சோகத்திலேயே அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. ஸோ சேரன் டக்குன்னு சைக்கிளை போட்டுட்டு வேகமாக ஓடி போயிட்டு "கார்த்திகா" அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போயிட்டு டக்குன்னு பிடிச்சி இழுத்து ஓரமாக கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அப்போ டக்குன்னு லாரியும் இந்த சைடு போயிடுது. அப்படியே ஒரு மாதிரி முழிச்சிட்டே நிற்கும்போது, "கார்த்திகா என்னப்பா ஞாபகத்தில் நீ ரோடை கிராஸ் பண்ணுற? இங்கிட்டு லாரி வருது, இங்கிட்டு கார் வருது, நானும் கத்திக்கிட்டே வரேன். என்னப்பா ஞாபகத்தில் நீ வர? பார்த்து வரதில்லையாப்பா" அப்படிங்கிறாங்க. அப்படியே கார்த்திகாவுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு செகண்டில் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இப்போ சேரனை பார்த்துட்டு ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. "ஐயோ கார்த்திகா என்னப்பா பயந்துட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை, அதான் நான் காப்பாற்றிட்டேன்ல, பயப்படாதப்பா. நீ வா முதல்ல உட்காரு, நான் போய் தண்ணி வாங்கிட்டு வரேன். தண்ணி குடிக்கிறியா? இல்லை ஜூஸ் வாங்கிட்டு வரேன், உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு நேராக கூட்டிகிட்டு போய் ஒரு கடையில் உட்கார வச்சுட்டு தண்ணியை ஃபஸ்ட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு. இப்போ கார்த்திகாவும் வாங்கி குடிச்ச உடனே, "என்னப்பா கார்த்திகா இப்படி பண்ணுற? உனக்கு உடம்பு சரியில்லையா? நான் உங்ககிட்ட நேற்றே பார்த்துட்டு கேட்டேன், ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன். ஏன்பா இப்படி நடந்துக்கிற?" அப்படிங்கிறாங்க. "ஒன்றும் இல்லை மாமா, நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படிங்கிறாங்க. "இல்லைப்பா உன் முகமே சரியில்லை. நீ சரி கையில் பூக்கூடையை வச்சுட்டு போனோடனே கோயிலுக்கு போகிறேன்னு தான் நினச்சேன். கோயிலுக்கு தான் போயிட்டு இருந்தியாப்பா?" அப்படிங்கிறாங்க. "ஆமாம் மாமா, கோயிலுக்கு போகலான்னு தான் வந்தேன்" அப்படின்றாங்க. "என்னப்பா இப்படியா பார்க்காம ரோடை கிராஸ் பண்ணுவ? சரி வா நானும் கோயிலுக்கு வரேன் வா" அப்படிங்கிறாங்க. "இல்லை மாமா பரவாயில்ல" அப்படின்றாங்க. "நீ வாப்பா, உனக்கு ஏதோ கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியுது, ஏன்பா என்கிட்ட சொல்லக்கூடாதா?" அப்படின்றாங்க. "அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா, வாங்க நம்ம கோவிலுக்கே போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து உட்கார்றாங்க. வந்து பார்த்துட்டு, "ஏமாம்மா உங்களுக்கு டைம் ஆகிட போகுது, நீங்கள் வேணால் கிளம்புறீங்களா?" அப்படிங்கிறாங்க. "பரவாயில்லப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன ஆச்சு உனக்கு? ஏன் நீ இப்படி இருக்க? நீ இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டியே, என்ன ஆச்சு நீ சொல்லு" அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு மாதிரி கார்த்திகா ரொம்பவுமே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. "என்ன கார்த்திகா எதுவாக இருந்தாலும் சொல்லுப்பா" அப்படின்றாங்க. "மாமா சத்தியமாக என் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைக்கல மாமா. நேற்று நீங்கள் என்கிட்ட கேட்டப்போ உங்ககிட்ட எனக்கு சொல்லுறதுக்கு அந்த அளவுக்கு மனசில் தைரியம் இல்லை மாமா" அப்படின்றாங்க. "தைரியம் இல்லையா? என்னப்பா சொல்கிற? அப்படி என்னப்பா நடந்துருச்சு?" அப்படிங்கிறாங்க. "இல்லை மாமா, நான் என் வாழ்க்கையை எவ்வளோ ஆசையாக உங்கள் கூட வாழணும்னு நான் கேட்டேன். என் அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்களா? அவங்க பிடிவாதத்துக்காக என்னை ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சரி நானும் கல்யாணம் பண்ணிட்டு போனேன்ல, அங்கே போயும் நான் நிம்மதியாக இல்லை மாமா. என்னை ஏமாற்றிட்டாங்க மாமா, என் வாழ்க்கையே போச்சு மாமா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. "என்னப்பா கார்த்திகா சொல்கிற? நீ அவர் துபாயில் இருக்காருன்னு தானே சொன்ன" அப்படிங்கிறாங்க. "துபாய்க்கு போனதெல்லாம் உண்மைதான் மாமா, ஆனால் துபாயிலேருந்து வரும்போதே அவர் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாரு மாமா" அப்படிங்கிறாங்க. "என்னப்பா சொல்கிற நீ?" அப்படின்றாங்க. "ஆமாம் மாமா, சத்தியமாக நான் இதெல்லாம் நினைக்கல மாமா. என் கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணு கூட அவர் பழகிட்டு லவ் பண்ணிட்டு இருந்திருப்பார் போல். இதெல்லாம் தெரியாமல் நான் எப்படி என் அப்பா அம்மா சொல்கிறாங்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணணும், அதே மாதிரி அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்கங்கிறதுக்காக என்னை கல்யாணம் பண்ணியிருக்காரு மாமா. ஆனால் இதெல்லாம் வந்துட்டு அவரால் ஏற்றுக்க முடியாமல் திரும்பவும் கொஞ்ச நாள்லேயே அவர் துபாய் கிளம்பி போனப்பவே எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு மாமா. எப்படி புதுசாக கல்யாணமானவங்க ஒரு புருஷன் பொண்டாட்டினா எப்படி அந்யோன்யமாக பாசமாக இருப்பாங்க? அவர் என்கிட்ட அப்படிலாம் இல்லவே இல்லை மாமா. கொஞ்ச நாள்லையே நான் திரும்ப துபாய்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறேன்னு சொன்னார். வீட்டில் எப்போ பாரு சண்டை போட்டுகிட்டே இருப்பார் அவங்க அப்பா அம்மா கூட. அவங்களும் ஏதோ திட்டிகிட்டே தான் இருப்பாங்க, ஆனால் எனக்கு தெரியாமல் அதை பேசிகிட்டே இருப்பாங்க. சரி அவங்க அப்பா அம்மா பிள்ளைக்குள்ளார ஏதோ பேசிக்கிறாங்கன்னு நானும் விட்டுருவேன் மாமா, அவங்க பிரச்சனைக்குள்ளார நம்ம எதுக்கு போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் அது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும்னு சத்தியமாக நான் நினைக்கல மாமா" அப்படின்றாங்க. "நீ என்னப்பா சொல்கிற கார்த்திகா? அவர் அப்படின்னா உன் கூட வாழவே இல்லையா?" அப்படிங்கிறாங்க. "இல்லை மாமா, என்கிட்ட சந்தோஷமாக பேசி சிரிச்சது கூட கிடையாது தெரியுமா? அப்பா அம்மா முன்னாடி ஏதோ பேருக்கு அப்படி நடந்துக்குவார், ஆனால் அவங்க வீட்டுக்கு நான் போயிட்டேன்னா என்கிட்ட வந்துட்டு ஏதோ அந்த வீட்டில் நான் வேண்டாத ஆளுங்கிற மாதிரி தான் மாமா என்கிட்ட நடந்துக்குவார்" அப்படின்றாங்க. "என்னப்பா கார்த்திகா இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா ஆரம்பத்தில் நீ சொல்கிறது இல்லையாப்பா?" அப்படிங்கிறாங்க. "எப்படி மாமா நான் வந்து சொல்லுவேன்? இங்கே வந்தால் என் அம்மா அதோட பிடிவாதத்துக்கு தான் பண்ணணும்னு சொல்லுது. என்னை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா இதோ இப்போ நிலா அந்த வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, நானும் எல்லாரு கூடயும் சந்தோஷமாக இருந்திருப்பேன்ல. என் வாழ்க்கையவே கெடுத்துட்டாங்க மாமா, யார்கிட்ட போய் நான் சொல்லி என்ன அழுக முடியும் சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. "சரிப்பா, இப்போ அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிற, அது உண்மையாப்பா?" அப்படிங்கிறாங்க. "ஆமாம் மாமா,
இங்கேருந்து அவர் கிளம்பி போயிட்டு அங்கே போய் கல்யாணம் பண்ணியிருக்காரு மாமா அப்படின்றாங்க. இந்த விஷயத்தையாவது நீ வீட்டில் சொன்னியா இல்லையாப்பா அப்படின்றாங்க. இல்லை மாமா நான் சொல்லலை, எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே எனக்கு அங்கே இருக்க முடியல மாமா, அதனால நான் கிளம்பி நேராக இங்கே வந்துட்டேன். உங்களை மாதிரி தான் அம்மா பெரிய மாமாவும் என்கிட்ட என்னாச்சு ஏன் இப்படி இருக்கன்னு கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் நான் அவங்கக்கிட்டலாம் எதுவும் இன்னும் சொல்லிக்கல மாமா. எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு மாமா. இதுக்கு மேலே நான் உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்கள். அதனால தான் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் கோவிலுக்கு கிளம்பி வந்தேன். ஆனால் இது எப்படி நடந்ததுன்னு எனக்கே தெரியல மாமா. இப்போ கூட பார்த்தீங்களா நீங்கள் தான் என்னை வந்து காப்பாற்றிருக்கீங்க. இந்த டைமுக்கு நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. என்னப்பா கார்த்திகா நீ இப்படிலாம் சொல்கிற, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. என்ன மாமா பண்ண சொல்கிறீங்க, இதை பற்றி இனிமேல் பேசி என்ன ஆக போகுது, அவ்வளோதான் என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. எனக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் தேவையா சொல்லுங்கள். உங்களை கல்யாணம் பண்ணி வைக்க அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா என்னை அப்படியே விட்டுருந்தா கூட அந்த வீட்டில் நான் பாட்டுக்கு இருந்திருப்பேன்ல. அதையும் பண்ணாமல் உங்ககிட்ட இருந்து என்னை எப்படியாவது வெளியே கொண்டு போகணுங்கிற மாதிரியே அவங்க யோசிச்சு இப்படி ஒரு கல்யாணத்தை எனக்கு பண்ணி வச்சிட்டாங்க. எல்லாம் என்னத்தை சொல்கிறது, நான் யார்கிட்டையும் போய் எதுவும் பேசுகிறதுக்கே எனக்கு பிடிக்கல மாமா. அவங்க மட்டும் நான் சொல்கிறத அன்னைக்கு கேட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி எனக்கு இந்த நிலமை வந்திருக்குமா மாமா அப்படிங்கிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா, இப்போ என்ன பண்ண சொல்கிற, வாப்பா இதை பற்றி வீட்டில் பெரியவங்க கிட்ட சொல்லணும்லப்பா நம்ம அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா நான் இதை பற்றி யார்கிட்டையும் நான் இனிமேல் பேச போகிறதும் இல்லை, நான் இனிமேல் அவங்களோட வீட்டுக்கு போக போகிறதும் இல்லை மாமா அப்படிங்கிறாங்க. கார்த்திகா நீ புரிஞ்சு தான் பேசுறியா, எப்படியா இருந்தாலும் அத்தையே உன்னை கேட்க தான் போகிறாங்க, எத்தனை நாளைக்கு நீ இங்கேயே இருப்ப, நீ அங்கே போகலையா மாப்பிள்ளை கிட்ட பேசலையான்னு கேட்பாங்கல்ல அப்படிங்கிறாங்க. என்னத்த மாமா என்ன சொல்ல சொல்கிறீங்க, நான் அப்படி ஏதாவது என்னை வலுக்கட்டாயமாக என்னை அந்த வீட்டுக்கு தான் போகணும்னு சொன்னாங்கன்னா சத்தியமாக நான் செத்து போயிடுவேன் மாமா அப்படிங்கிறாங்க. ஐயோ கார்த்திகா என்னப்பா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பேசாதப்பா, உனக்கு நாங்களாம் இல்லையா, நாங்கள் இருக்கோம்ப்பா, நீ ஏன்ப்பா இப்படிலாம் முடிவெடுக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. உடனே சேரன் பார்த்துட்டு இங்கே பாருப்பா கார்த்திகா, இன்னொரு வாட்டி இந்த சாக போகிறேன் அப்படி இப்படின்னு உனக்கு வாயில் வார்த்தையாக கூட வரக்கூடாது. உனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீ நேராக கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்திருப்பா, அங்கே எல்லாரும் இருக்கோம்ல, நீ பாட்டுக்கு ஜாலியாக சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்டு இருக்கலாம். இந்த மாதிரிலாம் ஒரு நாள் கூட நீ நினைக்கக்கூடாதுப்பா அப்படிங்கிறாங்க. சரிங்க மாமா அப்படின்னோடனே ஆஹா நான் இதை நம்ப மாட்டேன், நீ எனக்கு சத்தியம் பண்ணு அப்படிங்கிறாரு. என்ன மாமா அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாது, நீ என் மேலே வச்சுருந்த பாசம் உண்மைதானே அப்படிங்கிறாங்க. என்ன மாமா இப்படி கேட்குறீங்க, உங்கள் மேலே பாசம் வைக்காமல் நான் வேறு யார் மேலே அவ்வளோ பாசத்தை வச்சேன் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என் மேலே சத்தியமாக சொல்லு, நீ இனிமேல் எப்பையும் சாகிற முடிவெல்லாம் எடுக்கவே கூடாது, சத்தியம் பண்ணு அப்படிங்கிறாங்க. சரின்னு கார்த்திகாவும் சரிங்க மாமா சத்தியமாக நான் இனிமேல் அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா நீ சந்தோஷமாக இருக்கணும், உனக்கு எப்போயாவது மனசு கஷ்டமாக இருக்குன்னா நீ நேராக கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்திருப்பா சரியா, இப்போ வா வீட்டில் உன்னை விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா அதெல்லாம் வேணாம், நான் தான் உங்ககிட்ட சத்தியம் பண்ணிட்டேன்ல, நான் அந்த மாதிரிலாம் இனிமேல் யோசிக்க மாட்டேன், நானே வீட்டுக்கு போய்க்கிறேன், உங்களுக்கு டைம் ஆகிடுச்சுல நீங்கள் வேலைக்கு கிளம்புங்க மாமா அப்படிங்கிறாங்க. சரிப்பா பத்திரமா வீட்டுக்கு போயிடுவல்ல அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக பத்திரமா வீட்டுக்கு போயிடுவேன் மாமா, நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவை இந்த சைடு அனுப்பி வச்சுட்டு இவரும் சைட்டுக்கு கிளம்பிடுறாரு. ஸோ ஈவினிங் வேலை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்தா சேரன் வந்துட்டு கிச்சனில் நின்றுட்டு இருக்காரு. அப்போ இவங்க எல்லாரும் வெளியில் ஹாலில் உட்காந்துட்டு ரிசப்ஷனுக்கு நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு நடேசனும் வந்து ஒன்று சொல்கிறதும் அதுக்கு சோழன் கிண்டல் பண்ணுறதும் இப்படி எல்லாருமே சிரித்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு கிச்சன்லேருந்து ஒரு மாதிரி கருகின வாடை வருது. டக்குன்னு நிலா பார்த்துட்டு என்ன அண்ணன் கிச்சனில் தானே இருக்காங்க, ஏதோ கருகிற வாடை வரல அப்படிங்கிறாங்க. ஆமாம் நிலா எனக்கும் வருது அப்படின்றாரு சோழன். சரி இருங்க நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா எழுந்து போகிறாங்க. அப்போ பார்த்தா சோழனும் என்ன நிலா அண்ணன் இருக்குல்லங்க அப்படிங்கிறாங்க. சோழன் நீங்கள் வாங்க அப்படின்னோடனே எல்லாரும் ஒருத்தர் பார்த்துட்டு எல்லாருமே எந்திரிச்சு வராங்க. அண்ணன் இங்கே தான் இருக்காரு, அடுப்பில் தான் சட்டி இருக்குது, இங்கே பாருங்களேன் பக்கத்தில் நின்றுட்டு கருக விட்டுட்டு எதையும் யோசிச்சுட்டு இருக்காரு, என்னன்னு தெரில இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு அண்ணே அப்படிங்கிறாங்க. சேரன் அதை கண்டுக்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு அப்படியே கார்த்திகாவை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் இப்படி இது பண்ணோன்னே சொல்லு பண்ணலா ஏதாவது வேணுமாப்பா ஏதாவது செஞ்சு கொடுக்கட்டுமா அப்படிங்கிறாங்க. அண்ணன் எனக்கு எதுவும் வேணாம், அங்கே பார்த்தீங்களா நீங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்தா வெங்காயம் தக்காளி எல்லாமே கருகி போய் கிடக்கு. ஐயோ கருகி போச்சாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஆஃப் பண்ணிவிட்டு வெறும் கையிலேயே அப்படி சட்டியை பிடிச்சிட்டு அப்படின்ட்டு சுடுதுன்ட்டு இது பண்ணுறாரு. என்ன ஞாபகத்தில் நீ இருக்க, பக்கத்தில் தான் நிற்கிற, அதை சட்டியை கருக விட்டது இல்லாமல் அதை போய் வெறும் கையில் வேற பிடிக்கிற என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்குறாரு. இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அப்புறம் துணியை பிடிச்சி நிலா எடுத்து அந்த சைடு வைக்கிறாங்க. என்னென்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நான் வேற ஒரு யோசனையாக இருந்தேன்னா அப்படியே கவனிக்கலப்பா அப்படிங்கிறாங்க. இப்போ சோழன் பார்க்குறாரு. என்னென்ன நிலாவே ரிசப்ஷனுக்கு ஓகேன்னு சொல்லிட்டா, அப்புறம் நீ எதை பற்றி நான் யோசிச்சுட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைடா நான் ரிசப்ஷனை பற்றி யோசிக்கல அப்படின்னோடனே இப்போ அப்படியே பார்க்குறாங்க எல்லாருமே. நிலா பார்த்துட்டு அண்ணா நீங்கள் சாதாரணமாக இப்படிலாம் இருக்க மாட்டீங்க, என்ன பிரச்சனை, சந்தா ஏதோ ஃபோன் பண்ணாங்களா அப்படிங்கிறாங்க. சேச்சா இல்லைப்பா சந்தாக்கெலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, சந்தா நல்லா தான் இருக்கா அப்படிங்கிறாங்க. அப்போ சந்தாக்கு பிரச்சனை இல்லைன்னா நீ எதை பற்றி நான் யோசிச்சுட்டு இருக்க அப்படிங்க
அப்படிங்கிறாங்க. அது அது வந்துட்டு கார்த்திகாவை பற்றிடா அப்படிங்கிறாங்க. கார்த்திகாவா? ஏன் கார்த்திகாக்கு என்ன அப்படின்னோடனே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சேரன் இப்போ சொல்கிறாரு. இதை கேட்டது எல்லாருக்குமே அப்படி ஷாக் ஆகுது. நிலா பார்த்துட்டு என்னென்ன சொல்கிறீங்க, கார்த்திகா வந்திருக்காங்களா, அவங்களுக்கா இப்படி, இதை பற்றி ஏன்னா அவங்க வீட்டிலேயே சொல்லலையா அப்படிங்கிறாங்க. என்னப்பா பண்ண சொல்கிற, நானும் கேட்டேன், ஏன்பா இது வரைக்கும் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லலைன்னு நான் கேட்டேன். கேட்டதுக்கு என்னோட இஷ்டம் இல்லாமல் தானே வந்து இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. அவங்க மட்டும் அப்போ எனக்கு வந்துட்டு என் ஆசைக்கு ஒத்துக்கிட்டு சரின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நானும் நிலா அந்த வீட்டில் இருக்க மாதிரி எல்லாரு கூடயும் சந்தோஷமாக இருந்திருப்பேன்ல. என் வாழ்க்கையவே கெடுத்தவங்களே அவங்க தான். அவங்கக்கிட்ட போய் நான் என்ன நியாயம் கேட்குறது, அவங்கக்கிட்ட நான் சொல்லணுமா, இனிமேல் நான் அங்கே போகவும் மாட்டேன் அப்படின்னு போ சொன்னாங்கன்னா நான் செத்து போயிடுவேன், அப்படி இப்படிலாம் ஏதோ பேசுதுப்பா அப்படிங்கிறாங்க. ஐயோ என்னென்ன கார்த்திகாவை இப்படிலாம் பேசுது, அது எதுக்கு எடுத்தாலும் அவங்க அம்மாவே ஏற்று பேசுகிற ஆள் கார்த்திகாவை இப்படி பேசுது அப்படிங்கிறாங்க. டேய் அந்த பொண்ணே அப்படி பேசுதுன்னா அது மனசில் எவ்வளோ கஷ்டம் இருக்கு பாருடா. காலையில மட்டும் நான் ஒரு செகண்ட் அப்படி பார்க்கலன்னு வச்சுக்குவேன், என்ன நடந்திருக்கும்னு நினைச்சாலே பயமா இருக்குடா. லாரி அவ்வளோ ஸ்பீடா வருதுடா, இந்த பொண்ணு பாட்டுக்கு பார்க்காம அது பாட்டுக்கு ரோட கிராஸ் பண்ணுது, எனக்கே அப்படியே ஒரு நிமிஷம் நடுங்கி போச்சு தெரியுமா அப்படிங்கிறாரு. நிலா பார்த்துட்டு என்னண்ணே இப்படிலாம் சொல்கிறீங்க, கார்த்திகாவை எங்கேயாவது நீங்கள் வர சொல்லியிருக்கலாம்லண்ணே அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு தாப்பா வந்திருக்கேன், மனசு கஷ்டமாக இருக்குண்ணா, நீ பாட்டு கிளம்பி வந்துரு கார்த்திகான்னு சொன்னேன், என்ன பண்ணுதுன்னு தெரிலப்பா அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லாருமே அது மாதிரி இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரிய வந்து கண்டிப்பாக சேரன் கிட்ட தான் வந்து நிற்க போகிறாங்க. ஸோ அப்போ சந்தாவா கார்த்திகாவா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தான் சேரனை கொண்டு போய் தள்ள போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.